எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். இன்னைக்கு என்னோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டல்லா இருக்கு. நல்ல டேன் ஆகி இருக்குது. அத ரிமூவ் செய்றதுக்காக குட் வைப்ஸோட விட்டமின் சி ஃபேஷியல் கிட் ட்ரை செய்றேன். இதுல டோட்டலா 4 ஸ்டெப்ஸ் வரும். எப்படி செய்யணும் அப்படின்னு பேக்கோட பேக் சைடுல குடுத்துருக்காங்க. அத நம்ம ஃபாலோ செஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ கொஞ்சம் வெட் செஞ்சுக்கிறேன். கொஞ்சம் வாட்டர் ஸ்ப்ரே செஞ்சுட்டு ஸ்டெப் 1 கிளென்சர். கிளென்சர் நம்மளோட ஸ்கின்ல அப்ளை செய்கிறதுனால நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற அழுக்குகள் எல்லாமே மாறி ஸ்கின் நல்லா கிளியர் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம ஃபேஷியலுக்கு யூஸ் செய்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நல்லபடியா நம்மளோட ஸ்கின்ல போய் பலன் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்பா இருக்கு. இந்த கிளென்சர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் க்ரீம் மாதிரி தான் இருக்குது. ஃபார்மிங் மாதிரி எதுவுமே இல்லை. எந்த நுரை எதுவுமே வரல. ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் எடுத்து அப்ளை செஞ்சது மாதிரியே இருக்குது. நல்லபடியா ஒரு 2-3 மினிட்ஸ் மசாஜ் செஞ்சுட்டு வாட்டர்ல வாஷ் செஞ்ச பிறகு எனக்கு ஸ்கின்ல அந்த அளவு டிஃப்ரென்ஸ் தெரியல. சும்மா நார்மலா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வாட்டர் ஸ்ப்ரே செஞ்சுக்கிறேன். செகண்ட் ஸ்டெப் ஸ்க்ரப். எப்போதுமே ஸ்க்ரப் யூஸ் செய்கிற நேரம் நம்மளோட ஸ்கின் ட்ரையா இருக்கக்கூடாது, வெட்டா இருக்கணும். அதனால தான் நான் வாட்டர் ஸ்ப்ரே செஞ்சுக்கிட்டேன். ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லபடியா சர்க்குலர் மோஷன்ல மசாஜ் செஞ்சுக்கணும். இன்னும் உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ரிசல்ட் வேணும் அப்படின்னா ஸ்டீம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஸ்க்ரப் யூஸ் செய்கிற நேரம் இன்னும் உங்களோட ஸ்கின்ல டீப்பா கிளீன் ஆகும். பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் ஆகும். டெட் ஸ்கின் எல்லாமே ரிமூவ் ஆகும். ஸ்கின் பொலிவா தெரியும். ஓகேவா? இந்த ஸ்க்ரப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்டிலா இருக்குது ஸ்கின்ல. வால்நட் ஸ்க்ரப் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொரசொரப்பா இருக்கும். ஸ்கின்ல கொஞ்சம் ஹார்ஷா இருக்கும். அழுத்தமா நம்ம ஸ்க்ரப் செய்கிற நேரம். ஆனா இந்த ஸ்க்ரப் ரொம்ப ரொம்ப ஜென்டிலா இருக்குது. நெக்லையும் ஃபேஸ்லயும் நல்லபடியா சர்க்குலர் மோஷன்ல மசாஜ் செஞ்சு என்னோட ஸ்கின்னை கிளியர் செஞ்சுக்கிறேன். இந்த ஃபேஷியல் எல்லாம் மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பா நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் நல்லா கிளியரா இருக்கும். டெட் ஸ்கின் எல்லாம் நீங்கி போகிற நேரம் ஸ்கின் நல்ல பொலிவான ஸ்கின்னா இருக்கும். கண்டிப்பா மந்த்லி ஒரு ஏதாவது உங்களுக்கு ஸ்கின்னுக்கு ஒத்துக்கிறது மாதிரி ஃபேஷியல் ட்ரை செய்யுங்க. நெக்ஸ்ட் வாஷ் செஞ்சுட்டு ஸ்கின் நிஜமாகவே கொஞ்சம் பிரைட்டா இருக்குது, கொஞ்சம் க்ளோவா தெரியுது. ஸ்டெப் 3 மசாஜ் க்ரீம். இது மசாஜ் க்ரீம் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு கையில் கொஞ்சம் எடுத்து நீங்கள் ஃபேஸ் மொத்தமாக அப்ளை செஞ்சு நல்லபடியாக மசாஜ் செஞ்சுக்கணும். இது மாதிரி நீங்கள் மசாஜ் செய்கிற நேரம் உங்களோட ஃபேஸு நெக்லெல்லாம் நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். நல்ல ஸ்கின் பொலிவாக தெரிகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஸ்கின்னை லிஃப்ட் பண்ணுறதுக்கு மசாஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நான் என்னோட ஃபேஷியல் மெத்தட் நான் செய்கிற நேரம் மெயினாக நான் ஃபோக்கஸ் பண்ணுறதே ஸ்கின்னை லிஃப்ட் பண்ணுறது மாதிரி தான். அதாவது மசாஜ் செய்கிற நேரம் கீழ்ப்பக்கமெல்லாம் ஸ்கின்னு சேக் ஆகி வருகிறது மாதிரி மசாஜ் செய்யக்கூடாது. சர்க்குலர் மோஷன் செய்யணும். ஸ்கின்னை லிஃப்ட் பண்ணுறது மாதிரி தான் நான் ஃபுல்லாக மசாஜ் செய்வேன். நான் மசாஜ் செஞ்சுருக்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது மாதிரி ஐயை சுற்றி இருக்கிற இடத்துலையும் நல்லபடியாக அப்படி கண்ணை சுற்றி மசாஜ் செஞ்சுருப்பேன். மேல் பக்கமா ஸ்கின்னை லிஃப்ட் பண்றது மாதிரி தான் அந்த சீக் பக்கம், சின் பக்கம் எல்லாமே நான் மசாஜ் செஞ்சிருப்பேன். இது பாருங்க, ஜா லைன்ல அப்புறமா இந்த மசாஜும் ஸ்கின்னை ஃபுல்லாக லிஃப்ட் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். ஸ்கின் நல்லா டைட் ஆகும். ஓகேவா? இதே மாதிரி ட்ரை செஞ்சு பாருங்க. நல்ல ஸ்கின் டைட் ஆகும். ரெகுலராக இந்த மசாஜை நீங்கள் டெய்லி செஞ்சீங்க அப்படின்னா ஸ்கின்ல நல்ல ஒரு மாற்றம் தெரியும். அதாவது நீங்கள் யூஸ் செய்கிற மாய்ஸ்சரைசரை அப்ளை செஞ்சுட்டு இது மாதிரி மசாஜ் செஞ்சுக்கலாம். ஜேட் ரோலர் இல்லை குவாஷா யூஸ் செஞ்சுக்கலாம். இல்லை உங்களோட ஃபிங்கர் தான் வச்சு யூஸ் செய்கிறீங்க அப்படின்னா இது மாதிரி ஃபிங்கரை ஃபோல்டு நான் வச்சு செஞ்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ செஞ்சு பாருங்கள். ஸ்கின்னு நல்லா இருக்கும். நீங்கள் யூஸ் செய்கிற மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் அப்சர்வ் ஆகி ஃபுல்லாக காணாமல் போகிற விதமாக இருக்கிறதா இருக்கக்கூடாது. ஓகேவா? கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஆயிலி மாதிரி உள்ள லுக்கில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மசாஜ் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ட்ரையான ஸ்கின்னில் மசாஜ் செய்யக்கூடாது. இல்லை நீங்கள் ஃபேஷியல் ஆயில் அப்ளை செஞ்சுட்டு மசாஜ் செஞ்சுக்கலாம். நெக்லையும் ஃபேஸ்லையும் நல்லபடியாக மசாஜ் செஞ்சுக்கிட்டேன். இந்த ஃபேஷியல் கிட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 டைம்ஸ் தாராளமாக யூஸ் செஞ்சுக்கலாம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோட லெஃப்ட் சைடில், உங்களோட ரைட் சைடு. ஓகேவா? எனக்கு லெஃப்ட்னா உங்களுக்கு ரைட் சைடாக இருக்கும். ஷேடோ விழுகிறதுனால இன்னும் டார்க் சர்க்கிள் அதிகமாக தெரியுது. ஆனால் ரியல் அப்படி அந்த அளவு இல்லை. ஓகேவா? இது மாதிரி ஃபிங்கர் வச்சு நீங்கள் இந்த கழுத்தோட கீழ் பக்கத்தில் இது மாதிரி மசாஜ் செஞ்சீங்க அப்படின்னா டபுள் சின் மாறும். டெய்லி இதே மாதிரி ட்ரை செய்யணும். நான் ஒரு வீடியோ பார்த்து தான் இதை கற்றுக்கிட்டேன். ஓகேவா? எனக்கா
தெரிஞ்சதில்ல. வீடியோ பார்த்து கத்துக்கிட்டேன். இதே மாதிரியெல்லாம் ஸ்கின்ன லிஃப்ட் பண்றதுக்குள்ள மெத்தடு. நல்லா இருக்குது. ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நம்ம குவாஷா, ஜேட் ரோலர்லாம் யூஸ் செய்கிற நேரம், அத டெய்லி கிளீன் செஞ்சு யூஸ் செய்யணும். அதே இது நம்மளோட ஃபிங்கர்னா கொஞ்சம் நல்லா இருந்தது மாதிரி இருக்குது. ஈஸியா இருந்தது மாதிரியும் இருக்குது. மசாஜ் கிரீமை ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லபடியா மசாஜ் செஞ்சுட்டு, எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஒரு வெட்டான கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்துக்கங்க. அதுக்கு மேல நம்ம ஃபேஸ் பேக் 5th ஸ்டெப்பா வந்து யூஸ் செய்ய போகிறோம். நெக்ஸ்ட் வந்து 5th ஸ்டெப்பு. ஃபேஸ் மொத்தமா அப்ளை செஞ்சுக்கலாம். நான் தின் லேயரா தான் அப்ளை செஞ்சுக்கிறேன். திக்கா ரொம்ப அதிகமா அப்ளை செஞ்சுக்கல. ஃபேஸ்லயும் நெக்லயும் நல்லபடியா அப்ளை செஞ்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நார்மலான வாட்டர்ல வாஷ் செஞ்சிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேஷியல் எல்லாம் ஈவினிங் டைம்ல செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு ஸ்கின்ல நல்ல பலனை வந்து கொடுக்கும். 15 மினிட்ஸுக்கு அப்புறமா வாஷ் செஞ்ச அப்புறமா நிஜமாவே ஸ்கின் நல்ல க்ளோவா தான் இருக்குது. அதாவது என்னோட டேனிங் 50% வந்து ரிமூவ் ஆகியிருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம ரெகுலரா என்ன மாய்ஸ்சரைசர் நீங்க யூஸ் செய்கிறீங்களோ மாய்ஸ்சரைசர் அப்ளை செஞ்சுக்கங்க. நீங்க என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் செஞ்சாலும் ஓகே தான். ஓகேவா? டெய்லி பேசிஸ்ல நீங்க யூஸ் செய்கிறது. நான் நிவ்யா யூஸ் செய்கிறதுனால ஸ்கின்ல வந்து அப்ளை செஞ்சுக்கிறேன். ஸ்கின்ல நல்லபடியா அப்சர்வ் ஆகுறது வரைக்கும் மசாஜ் செஞ்சு விட்டுக்கிறேன் க்ரீமை. ஃபேஷியல் செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க ஒரு 8 ஹவர்ஸுக்கு ஃபேஸ்ல சோப் இல்லை ஃபேஸ் வாஷ் எதுவுமே யூஸ் செய்யக்கூடாது. அப்படியே விட்டுடணும். அதனால தான் நான் வந்து நைட் டைமில் நீங்கள் செய்கிறது மாதிரி ஈவினிங் டைமில் ஃபேஷியல் செய்கிறது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கும். டே டைமில் செஞ்சுட்டு வெயிலில் போனீங்க அப்படின்னா ஃபேஷியல் செஞ்சு பலன் இல்லாமல் போயிடும். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.